ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. இப்போது வரக்கூடிய சித்திரை வருடப்பிறப்பு, புது வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, விசுவாவசு வருடப்பிறப்பு, 38வது வருடம் முடிஞ்சு 39வது வருடம் இந்த வருடம். அந்த வரிசையில் விபவ பிரபவ வருதில்ல, அந்த வரிசையில் 39வது வருடம் இது. இது என்ன சொல்லுது சாஸ்திரம்னு கேட்டிங்கனாக்க, விசுவாவசு வருடம் தனில் வேளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும் சிசு நாசம், மற்றையோரோ வாழ்வார்கள் மாதவன் கண் மீறுமே உற்றவனேக்கல் மலையுண்டு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாவசு வருஷத்தில் நல்ல மழை, நல்ல சுபிட்சம் உண்டு, பசு ஆடு மாடு நல்லா வளரும், விருத்தி அடையும், விவசாயம்லாம் நல்லா இருக்கும், விவசாயம் செழிக்கும், விவசாயிகள் நல்லா வாழ்வாங்க, விவசாயம் பழிக்கும் அப்படிங்கிறாங்க ஞானிகள். அதனால் விவசாயம் நல்லா பழிக்கும், அதில் குறையில்லை. மக்களுக்கு சுபிட்சம் உண்டு, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், மெடிசன்ஸ் நல்லாயிருக்கும், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இந்த அக்குப்பஞ்சர் இதெல்லாம் கை ஓங்கும். ஆங்கில மருந்துகளை விட இந்த மருந்துகள் கை ஓங்கி நல்லாயிருக்கும். கல்வித்துறை அற்புதமாக இருக்கும் இந்த வருஷம், கல்வித்துறை ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு புது புது பலன்கள் கிடைக்கும், பெண்கள் மதிக்கப்படுவர், போற்றப்படுவர். மழை அற்புதமாக பெய்யும், காட்டில் நிறைய மழை பெய்யும், காட்டில் தான் மழை பெய்யணும், பெய்யும், கடலில் பெய்யறது காட்டில் நல்லா மழை பெய்யும், கானகம்லாம் நல்லா செழிக்கும், மலையில் இந்த கானங்கள்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும். இந்த புத்தாண்டு பிறப்பின் போது ஏற்ற இறக்கமுள்ள வருடமாக இருந்தாலும் சுபிட்சங்கள் அதிகமாக காணப்படுவதால் சுபிட்சங்களே அதிகமாக இருக்கும். ஒரு 60-70% மக்கள் நன்றாக அருமையாக இனிமையாக வாழ்வார்கள், ஓரளவு சுபிட்சமாகத்தான் வாழ்வார்கள். விசுவாவசு வருடம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலேயே குரு ராகு கேது இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஒரு 3 மாதம் கொஞ்சம் சிரமங்களை கொடுப்பார். யார்? சனி, ராகு, குரு 3 பேரும் கொஞ்சம் சிரமங்களை கொடுப்பாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய, நான் சொல்கிறது ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. இவங்க கடன் வாங்கி தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சு நடந்துக்கணும். எப்படியும் கடன் வாங்காமல் ஓட்டிக்கிறத பார்க்கணும். குழந்தைங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், குழந்தைங்க உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும். உணவு அஜீரண கோளாறுகள் நிறைய ஏற்படும், வயிற்று உபாதைகள் நிறைய கொடுக்கும், கழிவு பாதையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அவங்க. அதன் விளைவாக பார்த்திங்கனாக்கா தலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும். கழிவுப்பாதை சரியில்லைன்னா தலையில் கை வைக்கும், பார்த்துக்கணும். மற்றபடி வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும். சில பேருக்கு ஒரு 60% விருச்சிக ராசிக்காரங்க புதுசாக தொழில் ஆரம்பிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் புதுசாக தொழில் ஆரம்பிப்பாங்க, வருமானம் நிறையா பார்ப்பாங்க, உத்தியோக மேன்மை கிடைக்கும். யாருக்குன்னு கேட்டிங்கனாக்க அனுசத்துக்கும் விசாகத்துக்கும் கேட்டை கொஞ்சம் அதிகமாக. ஏன்னா பயிற்சியின் போது புதன் நீசமாக இருக்கிறார். கேட்டை மாத்திரம் கொஞ்சம் ஒரு 5-6 மாதம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஆக வருட பலனில் உங்களுக்கு ஒரு 40லேருந்து 60 வரைக்கும் சிறப்பாக இருக்குது. 60க்கு மேலே வாங்குறவங்க பார்த்திங்கனாக்கா அனுசமும் விசாகமும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிறப்பாக இருக்குது. வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை வருஷத்தில் ஒரு 3 தடவை போய் பார்த்து வந்துடணும். அதில் ஆடி மாதம் ரொம்ப சிறப்பு பார்த்துக்கணும். பித்திருக்கடன் சரியாக செய்யணும், செய்யாதவங்க இதுவரைக்கும் செய்யாதவங்க சரியாக செய்யணும். மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள்.